இன்றைக்கு நாம் வாசிக்கும்படியாகவும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாகவும் தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்டதான வேத வசனம் எபேசியருக்கு எழுதினதான நிருபம் 4வது அதிகாரம் 31 மற்றும் 32வது வசனங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 31 மற்றும் 32வது வசனம். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்றதான வேத வசனம். இது எல்லாருக்கும் நம்ம அடிக்கடி படித்ததான ஒரு வேத வசனம். இந்த வாரத்தில் மன்னிப்பதினால, நாம் பிறரை மன்னிப்பதினாலே, நாம் விட்டு கொடுப்பதினாலே நம்முடைய வாழ்வு எப்படியாக தேவனுடைய கிருபையினாலே ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய வாழ்வு, நம்முடைய சரீரம் எப்படியாய் தேவன் அதுக்கு ஒரு பெரிய முகாந்தரங்களையும் ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார் என்பதை இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த வசனங்களிலிருந்து ஆழமாக நாம் தியானிக்க போகிறோம். ஆனால் இது ரொம்ப நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிச்சு பார்க்க சொன்னா ஆங்கில வேதாகமத்திலேயே நான் வாசித்து விடுகிறேன். Ephesians chapter 4 verses 31 and 32. Get rid of all bitterness, rage and anger, brawling and slander, along with every form of malice. Be kind and compassionate to one another, forgiving each other just as in Christ God forgave you. Forgiving each other just as in Christ God forgave you. Get rid of all bitterness. இந்த இரண்டு வசனங்களையும் நம்ம எடுத்து கொஞ்சம் அதை பிரித்து பார்க்கும் பொழுது, இந்த முதல் வசனம் 31வது வசனம் என்ன சொல்கிறது? இதெல்லாம் உங்களை விட்டு என்ன செய்து கொள்ளுங்க, அகற்றிக் கொள்ளுங்கள் என்று பார்க்கின்றோம். இரண்டாவது வசனம் என்ன சொல்கிறது? நீங்கள் எப்படி மாற வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். மூன்றாவது முடிக்கும் பொழுது சொல்றார், கிறிஸ்து இயேசு உங்களை எப்படி மன்னித்தாரோ அதே போல நீங்களும் ஒருவர் என்ன செய்யுங்க, மன்னியுங்கள். இந்த 31வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, சகலமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. கெட் ரிட் ஆஃப் ஆல் பிட்டர்னஸ், ரேஜ் அண்ட் ஆங்கர். இதெல்லாம் உங்களை விட்டு விளக்குங்க, இதெல்லாம் உங்களை விட்டு நீக்குங்க. அப்படின்னா பிராக்டிக்கலா நம்ம யோசிச்சோம்னா, கேன் வி ரியலி கெட் ரிட்? நாம் உண்மையாகவே அதை முற்றிலுமாய் நம்முடைய இருதயத்தை விட்டு அதை வெளியேற்ற முடியுமா? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. சொல்வதற்கு ரொம்ப எளிதாக இருக்கலாம். தேவன் இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது அநேக என்னுடைய வாழ்க்கையின் காரியங்களையும் என்னுடைய நிலைகளையும் தேவன் வெளிப்படுத்தினார். அதைத்தான் நான் இங்கே மெடிடேட் பண்ணி எழுதியிருக்கிறேன். அதையே உங்களுக்கும் அது நிச்சயமாய் பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். கெட் ரிட் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னால உண்மையிலேயே அதை முற்றிலுமா என் இருதயத்திலிருந்து நான் விளக்க முடியுமா? அவங்க என்னைய பேசின வார்த்தைகள் இன்னும் என் மனசுல என்ன செய்து கொண்டு இருக்கிறது, ஒலித்து கொண்டே இருக்கிறது. அவங்கள நம்பி 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 நான் நடந்தேன். ஆனா அவங்க கடைசியா எனக்கு பண்ணின துரோகம் நான் எப்படி மன்னிக்கிறது? நான் எப்படி என்னை விட்டு நான் விளக்குறது? அவங்க எனக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசி எனக்கு பின்னாடி போய் என்னை பற்றியே மாறி மாறி தூஷண வார்த்தைகளை பேசுகிறத நான் திரும்ப கேள்விப்படும் பொழுது நான் எப்படி அதை என்னை விட்டு நீக்குவது? How can I get rid? இந்த காரியங்கள் எல்லாம் என்னுடைய இருதயத்தில் அப்படியே பதிந்து இருக்கிறதே, என்னுடைய மனதில் பதிந்து இருக்கிறதே. இதை எப்படி நான் இதை விட்டு நான் என்ன செய்கிறது, முற்றிலுமாய் விளக்குவது? How can I get rid? How can I really get rid? அடுத்த வசனத்துல சொல்றாரு, be kind and compassionate. நீங்கள் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து. இதையே என்னால விளக்க முடியல, இதையே என்னால மன்னிக்க முடியல, இதையே என்னால மறக்க முடியல. எப்படி நான் கைண்ட் அண்ட் கம்பேஷனேட்டா, எப்படி மன உருக்கமா, எப்படி தயவா நான் அவங்கள்ட்ட இருக்கிறது? எப்படி என்னால முடியும்? மிகப்பெரிய கேள்விகள். பார்க்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கிறதான தேவனுடைய வார்த்தைகள். ஆனா நம்முடைய வாழ்வில் அதை குறித்து ஆராய்ச்சி செய்யும் பொழுது, ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது, நடைமுறைப்படுத்தும் பொழுது அது மிக மிக நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக நிற்கிறது. பி கைண்ட் அண்ட் கம்பேஷனேட். எஸ், ஐ நோ, நான் இருக்கணும் என்று சொல்லி, ஆனா எப்படி என்னால முடியலையே, மறக்க முடியலையே, அவங்க செய்த காரியங்களை என்னால விளக்க முடியலையே. தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அப்ப இதை எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான பதிலை கடைசியாக இந்த வசனத்தை முடிக்கும் பொழுது எபேசியருக்கு பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல.
There is the key. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்போ நான் மன்னிக்கப்பட்டேன், கிறிஸ்து என்னை எப்படி மன்னித்தார் என்பதையும் குறித்து நம்ம என்ன செய்யணும், யோசித்து பார்க்கும் பொழுது அது நம்முடைய வாழ்விற்கு, மற்றவர்களை மன்னிப்பதற்கு அது நமக்கு ஒரு பாலமாக, ஒரு கிருபையாக அமையும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நம்ம சொல்லலாம், ஜான் கீப் மூவிங், ஒருவேளை நம்ம சொல்லலாம், if people regret maybe I forgive. If people regret maybe I forgive. ஒருவேளை அவங்க உணர்ந்தாங்கன்னா, ஒருவேளை அவங்க தாங்கள் செஞ்சது இதுதான் தப்பு அப்படின்றத நினைவு கூர்ந்தாங்கன்னா, ஒருவேளை நான் என்ன செய்யலாம், மன்னிக்கலாம். நிறைய பேருடைய நம்முடைய எண்ணங்கள் அப்படிதான் இருக்குது. If people who hurt me would show some regret, some sorrow, கொஞ்சம் துக்கம், கொஞ்சம் மனம் திரும்புதல், ஐயோ நான் இப்படி பேசிட்டேனே, நான் பேசினது தப்பே அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்கன்னா, ஒருவேளை மேபி நான் என்ன செய்யலாம், மன்னிக்கலாமே. But the reality is it very rarely happens. அப்படி யாரும் உடனடியா என்ன செய்கிறது இல்ல. ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய பார்வையிலிருந்து தான் செய்தது சரி என்று நினைக்கிறதான சுபாவத்திலே இன்றைக்கு உலகத்துல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளும் கூட சில நேரங்கள்ல அப்படித்தான் இருக்கிறோம். It rarely happens. ஆனா அவங்க கொஞ்சம் கூட வருத்தப்படலையே, அவங்க செஞ்சதுக்கு கொஞ்சம் கூட அவங்க உணரலையே, அவங்க பேசினதுக்கு கொஞ்சம் கூட அவங்க வெக்கப்படலையே, அல்லது என்கிட்ட சரி இப்படிதான் நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்ற அவங்க ரிக்ரெட் பண்ணவே இல்லைன்றத ஒரு காரணத்தை நாம் வைத்துக்கொண்டு அதனாலே மனதிற்குள்ள கசப்பு, the bitterness begins there. அதனாலே நம்முடைய மனதிற்குள்ளாக நாம் கசப்பை வைத்துக் கொள்கிறோம், நம்முடைய இருதயத்திலே கோபத்தை நாம் வைத்துக் கொள்கிறோம். எப்படியாவது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒரு பாடத்தை ஒரு நாள் அவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிறதான ஒரு வைராக்கியத்தை நமக்குள்ளாக என்ன செய்கிறோம், வளர்த்து எடுக்கிறோம். இதெல்லாம் மனசுக்குள்ள தோன்றுகிறது. நான் செய்தது கரெக்ட், நான் எதுவும் செய்யல, ஆனா அவங்க கொஞ்சம் இருந்தாங்கன்னா பரவாயில்லையே, ஆனா அவங்க இப்படி இல்லையே, அதனால நான் அவங்கள அப்படி இருக்கிறது சரிதான் அப்படின்னு நம்மளே செய்து கொள்கிறோம். ஆனால் இன்வேரியபிளி வாட் வி ஆக்சுவலி டூ, அதை செய்கிறதுனால, நாம் மன்னிக்காததுனால நாம் என்ன செய்கிறோம், நமக்கு நாமே தீங்கு செய்து கொள்கிறோம். எப்படியெல்லாம் தீங்கு செய்து கொள்கிறோம்? We actually hurt ourselves physically, emotionally, mentally, financially, spiritually. எல்லா விதத்திலையும் நமக்கு நாமே தீங்கு செய்து கொண்டிருக்கிறோம். நம்மை நாமே நாம் வருத்தி கொண்டிருக்கிறோம். உடல் ரீதியாக, மன ரீதியாக, உணர்வுகளின் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, ஆவிக்குரிய ரீதியாக நாம் மன்னிக்காததினால் நம்மை நாமே நாம் காயப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். நம்மை நாமே நம்முடைய வளர்ச்சியை, நம்முடைய முன்னேற்றத்தை நமக்கு நாமே தடையாக என்ன செய்கிறோம், மாறி விடுகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்புவது, forgive, விட்டு விடுங்கள், ரிலீஸ் them. உங்களுடைய இருதயத்திலிருந்து அந்த காரியத்தை விலக்கி விடுங்க. இருதயத்தில் இருக்கிற அந்த கசப்புகள் நீங்கட்டும், இருதயத்தில் இருக்கிற அந்த கோபம் நீங்கட்டும், இருதயத்தில் இருக்கிற அந்த வேதனைகள் நீங்கட்டும், இருதயத்தில் இருக்கிற அந்த கட்டுகள் நம்மை விட்டு நீங்கட்டும். தேவன் விரும்புகிறது, நமக்கு ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் கட்டளையிட சித்தமா இருக்கிறார். கர்த்தர் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிற, நாம் ஆசீர்வாதத்தை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஒரு சம்பவத்தை பார்த்து நாம் அதிலிருந்து சில காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். மத்தேயு 18வது அதிகாரம் 21 முதல் 35வது வசனம், அந்த மத்தேயு 18க்கு நேராக நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அந்த இடத்துல என்ன சம்பவம் நடக்கிறது எல்லாருக்கும் தெரிந்த காரியம் தான். ஆனால் சில ரம்மையான நண்பர்கள், புதிதாக ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்து வருகிற பிள்ளைகளும் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறபடினால இந்த வார்த்தைகளை நான் முழுவதுமாய் வாசித்து அதை நான் பகிர்ந்து கொள்ள சித்தமாக இருக்கிறேன். மத்தேயு 18:21வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும். அப்பொழுது பேது அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 7 எழுபதரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவன் அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான்.
அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவன் ஆகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையா இரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போட்டு வைத்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். பேதுரு இயேசுவினிடத்துல வந்து ஒரு அருமையான கேள்வியை கேட்கிறார். ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் அவனை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மாத்திரமா அப்படின்னு கேட்கிறார். இந்த வசனத்தை கேட்கும் பொழுது அல்லது அந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது பேதுருனுடைய மனநிலையும் நம்ம அங்கு புரிந்து கொள்ள முடியும். பேதுரு வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிற, ஆண்டவரே மன்னிக்கணும், அதை அக்செப்ட், ஆனா எத்தனை முறை மன்னிக்கிறது? 7 தடவை மன்னிக்கவா? So he is prepared to forgive 7 times. ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கும் பொழுது 7 முறை கூட நான் என்ன செஞ்சிடறேன், மன்னித்து விடுகிறேன் என்கிறதான ஒரு மனநிலையோடு கூட இயேசுவினிடத்தில் வந்து ஒருவேளை என்ன செய்திருக்கலாம், பேதுரு கேட்டு இருக்கலாம். எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பதில், 7 தரம் அல்ல, 70 தரம். 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம். அப்படின்னா நம்ம கவுண்ட் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. இவன் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாவம் பண்ணிட்டான், குற்றம் பண்ணிட்டான், செகண்ட் டைம் பண்ணிட்டான், மார்க் பண்ணிலாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், வைக்க மாட்டோம். 70 தரம் கவுண்ட் பண்ண முடியாது, மறந்து போயிடுவோம், எது என்ன தெரியாது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், எத்தனை முறைனாலும் சரி நீ மன்னிக்கிறதுக்கு என்னவாரு ரெடியா இரு. இட் டசன்ட் கவுண்ட் ஆன் தி நம்பர்ஸ். எத்தனை முறை நான் மன்னிக்கிறது அப்படிங்கிற நம்பர் வச்சு இல்ல, ஆனா முற்றிலுமா மன்னிக்கிறதுக்கு நீ ரெடியா இருன்னு சொல்லி ஒரு உதாரணத்தை, ஒரு உவமையை கர்த்தர் அந்த இடத்துல பேதுருவுக்கு சொல்லுகிறார். அவனோட கூட இருந்த சீஷர்களுக்கும் சேர்த்து நாம் அதிலிருந்து இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்கிறோம். அவர் சொல்லுகிறதான அந்த உவமை என்ன சொல்லுகிறது? ஒரு ராஜா இருந்தான், அவன்கிட்ட ஒருத்தன் கடன் பட்டிருந்தான், 10,000 தாளந்துகள் கடன் பட்டிருந்தான். இந்த 10,000 தாளந்துகளை நம்ம கன்வெர்ட் பண்ணி இன்றைய தினத்துல மதிப்பீடு செய்து பார்த்தோம்னா பல மில்லியன் டாலர்ஸ்க்கு போட்டிருக்கு. நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது $50 மில்லியன் போட்டிருந்தது. 10,000 தாளந்துகள் இன்றைக்கு உண்டான மதிப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனால கொடுத்து அடைக்கவே முடியாது, ஒண்ணுமே அடைக்க முடியாது. அவனுடைய அந்த வசனம் அப்படிதான் சொல்கிறது. அவன் கணக்கு பார்த்து தொடங்கின போது 10,000 தாளந்து கடன் பட்டவன், கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால், கடனை தீர்க்கிறதுக்கு அவன்கிட்ட ஒண்ணும் இல்லை. ஐ cannot settle this debt, என்னால கடனை அடைக்க முடியாது, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ராஜா கோபமாயிடுறாரு. என்ன சொல்றாரு? இவன்கிட்ட ஒண்ணும் இல்லை, இவனுடைய வைஃப், இவனுடைய பிள்ளைங்க, இவனுக்கு என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் வித்து இருக்கிறதையாவது கொண்டு வந்து என்ன செய், கட்டு. இதெல்லாம் வித்துட்டா எல்லாம் கடன் அடைஞ்சிரும்னு இல்லை, இதெல்லாம் அழிச்சிரு, அவனை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடு, எல்லாத்தையும் வித்து கொண்டு. உடனே அவன் கெஞ்சுறான், கதறான். உடனே அவன் அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வழங்கி, என்னிடத்துல பொறுமையாயிரும், நான் எல்லாத்தையும் நான் கொடுத்து தீர்க்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். 27வது வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. அவனுக்கு மனம் இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் என்ன செஞ்சிட்டார், மன்னிச்சு விட்டார். அப்படின்னா நீ இனிமே கட்ட வேண்டாம், நீ கட்டவே முடியாத அளவுக்கு உன் இடத்துல கடன் இருந்துச்சு, உன்னால திரும்ப செலுத்தவே முடியாத அளவுக்கு உன் இடத்துல பிரச்சனைகள் இருந்துச்சு, கடன் இருந்துச்சு, ஆனா நான் அவனைய மன்னிச்சு விடுறேன். உன்னால திரும்ப கொடுக்கவே முடியாதுதான், ஆனா நான் டோட்டலா அதை நான் ரைட் ஆஃப் பண்றேன், நீ இனிமே செலுத்தவே தேவையில்லை, முற்றிலுமா உன்னை நான் கம்ப்ளீட்லி ஐ எம் சென்டிங் யூ ஆஃப், கிளீனா உன்னை அனுப்பி விடுறேன். இறங்கி போகும் பொழுது இவன் கடன் கொடுத்த இன்னொருத்தன் என்ன செய்யறான், வர்றான். அவன் ஒரு 100 தாளந்து தான் அவன்கிட்ட வாங்கியிருந்தான். அவன் வந்த உடனே அவன் இடத்துல போய் அவன் கடனை கேட்கறான். அவன் இதே மாதிரி கேட்கறான், ஐயோ என்னால செலுத்த முடியாது, என்னை தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்ப அவனை என்ன செய்யறான், அப்பொழுது அவனுடைய உடன்காலன் அவன் காலிலே விழுந்து என்னிடத்துல பொறுமையாயிரும் அப்படின்னு அவனு கேட்கிறான். அவனோ சம்மதியாமல், 30வது வசனம் சொல்லுகிறது, அவனோ சம்மதியாமல். யாரு? மன்னிக்கப்பட்டவன், கடனை எல்லாம் மன்னிப்பு பெற்றவன்,
விடுதலை ஆக்கப்பட்டவன், எல்லாம் உனக்கு தீர்ந்து போச்சுன்னு சொல்லப்பட்டவன், இந்த சைடு வந்து அவனோட கூட இருந்த இன்னொரு வேலைக்காரனை 100 தாளத்துக்கு தர முடியல, அவனும் வருந்தி கேட்கிறான், என்னை மன்னிச்சிருன்னு கேட்கிறான். ஆனா ஒத்துக்கொள்ளாம சம்மதியாமல் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போட்டு வைத்தான். அவனை பிடிச்சி காவலில் தூக்கி என்ன செய்யறான், போட்டு வைக்கிறான். இதெல்லாம் பார்த்து அவனுடைய மற்ற வேலைக்காரர்கள் கண்டு ரொம்ப துக்கப்பட்டு அந்த ராஜாவினிடத்துல வந்து நடந்ததை எல்லாம் சொன்னாங்க. அப்போ ராஜா அவனை கூப்பிட்டு, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை கேட்டனால நான் அந்த கடன் முழுவதையும் உனக்கு என்ன செய்தேன், மன்னிச்சு விட்டேனே. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நல்லா நோட்டீஸ் பண்ணணும், இங்க வார்த்தை அவனை தூக்கி காவலில் போட்டு வைக்கிறான்னு இல்ல, அவனை தூக்கி ஜெயில சும்மா போட்டு வைக்கிறான் அல்ல, 3 வேளை சாப்பாடு கொடுத்து அங்கே படுத்துங்க, யாரையும் பார்க்க கூடாது, ஜெயில. He is giving over to torturers. உபாதிக்கிறவர்களிடத்திலே கொண்டு போய் அவனை ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் கடைசியாக சொல்லுகிற அந்த பகுதியிலே கடைசியா சொல்லுகிறதான வசனம் என்ன, நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். இயேசு கிறிஸ்து கடைசியா முடிக்கும் பொழுது இட்ஸ் a warning. So forgiveness அல்லது மன்னியுங்கள் என்பது ஒரு ஆப்ஷன் அல்ல. மன்னியுங்கள், உங்களால முடிஞ்சா அவங்களை என்ன செய்யுங்க, மன்னிச்சு விட்டுருப்பா அப்படின்னு ஆப்ஷன்லாம் கிடையாது. இட்ஸ் a command. நீங்களும் ஒருவருக்கொருவர் உங்களுடைய தப்பிதங்களை மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். எப்படி செய்வார், உபாதிக்கிறவர்களிடத்துல கொண்டு போய் ஊற்றுவார். அப்போ இந்த மன்னிக்காத தன்மை, this unforgiveness is basically hurting us. நான் ஏற்கனவே சொன்னேன், அது உடல் ரீதியாக, மன ரீதியாக, உணர்வுகள் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, ஆவிக்குரிய ரீதியாக அது நம்மை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த உதாரணத்துல உண்மையில இந்த முதல்ல மன்னிப்பை பெற்றவன் இன்னொருவனை மன்னிக்காததினால இப்ப இவனை எங்க தூக்கி போட்டுறாங்க, உபாதிக்கிறவர்கள் கையில தூக்கி ஒப்பு கொடுக்குறாங்க. அப்படின்னா காவல்ல தான் இருக்கிறான், அவனை டெய்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்ப டார்ச்சர் பண்ணும் பொழுது அது அவனுக்கு உடல் ரீதியான வேதனையை என்ன செய்யும், கொடுக்கும். அவனை டார்ச்சர் பண்ணும் பொழுது, அவனை காவலிலே போட்டு வைத்து அவனை துன்பப்படுத்தும் பொழுது அவனுக்கு மன ரீதியான, உணர்வு ரீதியான வேதனைகளை அவனுக்கு அது கொடுக்கும். அந்த கடனை தீர்க்கு மட்டும் அவன் வேற எதையும் நினைச்சு பார்க்கவே முடியாது. அவன் வாழ்நாளெல்லாம் உழைக்க வேண்டியது, அல்லது அவன் ஏதாவது செய்கிறான் என்று சொன்னா அது எல்லாம் திரும்ப அந்த கடனை அடைக்கிறானே தவிர அவன் அந்த பணத்தை வைத்து அனுபவிக்கவே அவனுக்கு முடியாது. ஸோ he is financially struck. அவன் பொருளாதார ரீதியாகவும் அவன் வேதனைப்படுகிறான். உடல் ரீதியாக, உணர்வு ரீதியாக, பொருளாதார ரீதியாக, மன ரீதியாக, ஆவிக்குரிய ரீதியாகவும் அவன் வேதனைப்படுகிறான். ஆவிக்குரிய ரீதி எப்படின்றத சில வசனங்கள் மூலமாகவும் நான் உங்களுக்கு அதை பின்பதாக காண்பிக்கிறேன். Unforgiveness breeds us to tortures. நான் மன்னிக்காமல் இருக்கிறோம் சொன்னா இது நான் உங்களை பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. நீங்க மட்டும் மன்னிக்கல அவ்வளவுதான், உங்களை டார்ச்சர் கையில ஆண்டவர் என்ன செய்வார், தூக்கி கொடுப்பார் அப்படிங்கிறதுக்காக அல்ல. ஆனால் இப்பொழுதே நாம் சில டார்ச்சர்ஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். we are tormented. நாம் சில உபாதைகளை நாமும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சில உபாதைகளை நாம் அனுபவிப்பதற்கான காரணம், நாம் மனப்பூர்வமாய் பிறர்களை மன்னியாத காரணத்தினால் நாம் சில உபாதைகளை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நம்ம இதில் பார்க்கும் பொழுது இந்த உவமையில நாம் பார்க்கும் பொழுது கடைசியா இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி ஆண்டவர் சொல்கிறதான காரியம் கடைசி வசனம் தான். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மன்னியாமல் இருக்கிறதுனால பல உபாதைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் செய்த நமக்கு விரோதமாய் பாவத்தையோ, நமக்கு விரோதமாய் குற்றங்களையோ, நமக்கு விரோதமாய் பேசின காரியங்களோ, நமக்கு துரோகத்தையோ, நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்கு பதிலாக தீமையோ நமக்கு செய்தவர்களை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் கசைப்படைகிறது, நம்முடைய இருதயம் வேதனையினால் நிரம்பி இருக்கிறது. அவர்களை நினைக்கும் பொழுது சில நேரங்களில் படுக்கையில நமக்கு தூக்கம் அல்ல, நம்முடைய கோபமும் நம்மளுடைய மனக்கசப்பும் நம்மை உள்ள, இட் இஸ் ஈட்டிங் அஸ் இன்சைட் அவுட்.
நம்முடைய உள்ளான மனுஷனை அது என்ன செய்து கொண்டிருக்கிறது? அழித்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய எண்ணங்களிலே டார்மெண்ட்டை நம்ம அனுபவிக்கிறோம். நம்முடைய இருதயங்களிலே அவர்களை குறித்து எரிச்சல் அடைகிறோம். எதெல்லாம் ஆண்டவர் விட்டு விடுங்கள் என்று சொன்னாரோ, சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கிடவுதுன்னு எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் எங்க இருக்குது? மனதிற்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. கோபம் உள்ள இருக்கு, கசப்பு உள்ள இருக்கு, மூர்க்கம் இருக்கிறது, கூக்குரல் இருக்குது. அவங்கள நினைச்சா தூக்கம் வரமாட்டேங்குது. சில நேரங்களில் பல மாதங்கள் நம்ம என்ன செய்யறோம்? தூங்காமல் இரவில் திடீரென்று விழித்துக் கொள்கிறோம். சில பிரச்சனைகளை யோசித்து பார்க்கிறோம். எல்லாம் நம்முடைய மனதை, நம்முடைய எண்ணங்களை இதெல்லாம் டார்மெண்ட் பண்ணுது. இதெல்லாம் என்னது? தீஸ் ஆர் த டார்ச்சர்ஸ். விட்டு நம்ம ஃப்ரீடம் ஆகாததுனால, அவர்களை மன்னித்து நம்ம இருதயத்திலிருந்து விலக்கி விடாததுனால, அந்த பாரங்களை, அந்த கசப்புகளை, அந்த கோபங்களை நமக்குள்ளாக வைத்துக்கொண்டே இருக்கிறபடினால இன்வேரியபிளி அது நம்மளுடைய வாழ்க்கையை, நம்முடைய சரீரத்தையும் அது என்ன செய்கிறது? பாதிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். Unforgiveness hinders our faith. Unforgiveness hinders our faith. மத்தேயு 6வது அதிகாரம் 14-15வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 6ல தேவன் நமக்கு பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்கிறதான அந்த ஜெபத்தை என்ன செய்கிறார்? ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஜெபத்தை கற்றுக் கொடுத்து முடித்த பின்பு அடுத்து வருகிறதான 2 வசனம், இந்த வசனங்கள்: மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். சிம்பிளா அந்த 2 வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார். மன்னிச்சா மன்னிச்சிருவேன், நீ மன்னிக்கலனா நானும் மன்னிக்க மாட்டேன். அப்ப தேவன் நம்முடைய பாவங்களை மன்னியாமல் இருந்தால், மனுஷருடைய தப்பிதங்களை நாம மன்னிச்சே ஆகணும்ங்கிறது தேவனுடைய கட்டளையாக இருக்கு. அப்ப தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால், அல்லது நாம் நம்முடைய பாவங்கள், நாம் நமக்கு எதிராக இருக்கிறவர்களுடைய பாவங்களை நாம் மன்னிக்காவிட்டால், நாம் கிறிஸ்து இயேசுவோடு நெருக்கமாய் ஒப்புரவாகிறதுல அது தடையாக என்ன செய்கிறது? இருக்கிறது. வேத வசனம் அதைத்தான் நமக்கு காண்பிக்கிறது. நீங்களும் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அப்ப ஆண்டவர் நம்முடைய தப்பிதங்களை மன்னியாது இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி காணப்படும்? தேவனோடு கூட இருக்கிற நம்முடைய ஐக்கியத்துல கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுது பல இடங்களிலே தேவனுடைய வசனத்தை நாம் பார்க்கிறோம். நம்ம காணிக்கை செலுத்த நீ வருகிறாயா? நீ காணிக்கை செலுத்த வரும் பொழுது அதை நீ அங்க வச்சிரு. முதல்ல உன்னுடைய சகோதரனிடத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீ போய் முதல்ல ஒப்புரவாகிரு. அதை சரி செய்து விட்டு அப்புறம் உன் காணிக்கை எனக்கு தான். தேவனோடு கூட நாம் ஐக்கிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் மன்னிப்பு மிக மிக அவசியம் என்கிறதான வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நாம் மன்னிக்காமல் இருக்கிறதான குணாதிசயம், அது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற ஒரு காரியம். தேவனோடு கூட நம்ம ஐக்கியம் பாராட்டுகிறதுல அது தடையாக இருக்கிறதான ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, forgiveness is the way out for well-being. நம்முடைய வாழ்வு நலமான ஒரு வாழ்வுக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும் என்றால் forgiveness is the way out for our well-being. இப்பொழுது நான் என்னுடைய பாவங்களை, என்னுடைய மன்னிப்பை நான் எப்படி பெற்றுக்கொண்டேன் என்கிறதை குறித்து நாம் யோசித்து போறோம். மை மவுண்டன்ஸ் ஆஃப் சின்ஸ். என்னுடைய பாவங்களை நான் யோசித்து பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய மலையை போல நிற்கிறது. ஆண்டவருக்கு முன்பதாக நான் போய் நின்றேன் என்று சொன்னா, கர்த்தருக்கு முன்பதாக நான் போய் நிற்கிறேன் என்று சொன்னா, ஒருவேளை ஆண்டவர் என்னுடைய பாவங்களை எல்லாம் சிறு வயதில் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் லிஸ்ட் போட்டாருன்னு சொன்னா, அது ஒரு பெரிய மலையை போல அது அங்கு நிற்கும். Our sins are piled up like a mountain. அந்த பாவம் என்கிறதான தவறு என்ன வேணாலும் அது வார்த்தைகள் நம்ம சொல்லிக்கலாம். அந்த பாவம் என்கிறதான மலை போன்ற காரியம் is so tall that we can't get over it. அது மிக அதிகமாக இருக்கிறது. நான் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வழியே இல்லை. கர்த்தருக்கு முன்பதாக சகலமும் வெளியரங்கமா இருக்கிறது. அவருக்கு முன்பதாக சகலமும் நிர்வாணமும் வெளியரங்கமா இருக்கிறது. அப்ப ஆண்டவர்கிட்ட போய் நான் எல்லாத்தையும் மறைக்க முடியாது. மேபி நான் சபைக்கு வரும்போது மறைத்துக் கொள்ளலாம், என்னுடைய குடும்பத்தினரோடு சேர்ந்து இருக்கும் பொழுது நான் மறைத்துக் கொள்ளலாம், அல்லது எனக்கு துரோகம் செய்தவர்களை நான் சந்திக்கும் பொழுது கூட என்ன செய்யலாம், எல்லாத்தையும் மறைத்துக் கொள்ளலாம். என் முகத்தோடு அவர்களை நான் பார்க்கலாம், பேசலாம், சிரிக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் நான் மறைத்து விடலாம் மற்றவர்களிடத்துல. ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக நான் போய் நிற்கும் பொழுது வேதவசனம் சொல்லுகிறதற்கு, கர்த்தருக்கு முன்பதாக சகலமும் வெளியரங்கமும் நிர்வாணமுமாய் இருக்கிறது. There is nothing hidden. என் இருதயத்தில் உள்ள எல்லாம் அவருக்கு முன்பதாக
வைக்கப்படுகிறது. அப்ப என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள், நான் பேசின பேச்சுகள், நான் செய்த செயல்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய மலையை போல நிற்கிறது. நம்மளுடைய வாழ்வை நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது இந்த சம்பவத்துல அந்த அன்ஃபர்கிவிங் ஒரு சர்வன்ட் இருந்தானே, மன்னிக்காத ஒரு எஜமான் இருந்தானே, 10,000 தாலந்துகள் மன்னிப்பை பெற்றானே, அவனோடைய நிலைமையில தான் சில நேரங்களில் யோசித்து பார்க்கும் பொழுது என்னுடைய நிலை இருக்கிறது. நம்முடைய நிலையும் கூட நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் அப்படித்தான் இருக்கும். என்னுடைய அக்கிரமங்கள் பாவங்களும் அவ்வளவாக இருக்கு, மலை போல இருக்கிறது. என்னால திரும்பி அதுக்கு ஒண்ணுமே நான் செய்ய முடியாது, அதுக்கு ஒரு பாவ நிவாரண பலியை என்னால கொடுக்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட மலை போல் இருந்த பாவத்திற்கு ஒரே வழியாக கிறிஸ்து இயேசு எனக்காக பாவமானார். கிறிஸ்து இயேசு நமக்காக பாவமானார். மலை போல் இருந்த பாவத்தை எல்லாம் அவர் ஒரே வார்த்தையில, நாம் அவரிடத்துல கெஞ்சணும், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும், ஐ கேன் நாட் பே, இதற்கெல்லாம் நான் திரும்ப என்ன செய்ய முடியாது, செலுத்த முடியாது. என்னுடைய ஒவ்வொன்றையும் நான் யோசித்து பார்க்கும் பொழுது அது மலை போல இருக்கிறது, என்னால திரும்ப செலுத்த முடியாது. ஆண்டவர் அவருடைய எல்லா மகிமையின் ஐஸ்வர்யம் அதுதான். ஆண்டவர் அவருடைய மகத்துவத்துல நம்மை பார்த்து சொல்கிறார், பிதாவானவர், I forgive all your sins. உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. My son has paid the debt. உன்னுடைய கடன்கள் எல்லாம் என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில அவர் செலுத்தி விட்டார். You owe me nothing. உனக்கு ஒன்றும் இல்லை, நத்திங். மலை போன்று இருக்கிற உன்னுடைய பாவங்கள் எல்லாம் விலக்கப்பட்டது. இப்பொழுது உனக்கு ஒன்றுமல்ல, ஒரு பாவம் உன்னிடத்தில் இல்லை. ஏனென்றால் நீ இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மன்னிப்புக்கு யார் நமக்கு முன்னுதாரணம்? மன்னிப்புக்கு இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு முன்னுதாரணம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சொல்லுங்க. Jesus is the highest example of forgiveness. இயேசு கிறிஸ்து மாத்திரமே மன்னிப்புக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளாக வந்ததனுடைய நோக்கமே ஜனங்களை மன்னித்து அவரோடு கூட அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான். The one and only mission that God had. ஆண்டவருடைய ஒரே தீர்மானம், ஆண்டவருடைய ஒரே நோக்கம் இந்த உலகத்திற்குள்ளாய் வந்தது, மனுக்குலத்தை ரட்சிக்க வேண்டும். எப்படி? அவனை மன்னித்து. வேற வழி இல்லை, அவனை மன்னிக்கணும். அவனை மன்னிக்கணும்னா என்ன செய்யணும்? என்னையே நான் ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கணும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒரு முன்னுதாரணமாக கொடுத்திருக்கிறார். When he hung on the cross, அவர் கல்வாரி சிலுவையில தொங்கப்படும் பொழுது அவர் அப்படிப்பட்ட சாவை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய சாவுக்கு எல்லா காரணங்களையும் கட்டினதான நபர்கள் அவர்களே அவர் யோசிக்கும் பொழுது, அவர் சிலுவையில் அவங்களெல்லாம் ஒருவேளை யோசிச்சு பார்த்துருக்கலாம், இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது அவன் இந்தவன் இவங்க எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணாங்க. என்னை காட்டி கொடுத்தது இந்த என் கூடையே இருந்தான், என் கூடையே வளர்ந்தான், 30 வெள்ளிக்காசுக்கு என்னை காட்டி கொடுத்தவன் இவன். கல்வாரி சிலுவையில் தொங்கி அவர் ஒருத்தரையா யோசிச்சு பார்த்துருக்கலாம். எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, ஒரு அதிகாரத்தில் இருக்கிறான், அவரை விடுதலை செய்யணும்னா விடுதலை செய்திருக்கலாம். அவன் போய் கையை கழுவிடான், எனக்கு எதுவும் தெரியாது, நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. யாரை விடுவிக்க வேண்டும்? கொலைக்காரனையா அல்லது இயேசு கிறிஸ்துவையா? அப்படின்னா கொலைக்காரனை எங்களுக்கு விடுதலை செய்ய, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில ஏத்து. அப்படி பேசின ஜனங்களையா? அந்த பரிசேயர்கள், அந்த சதுசேயர்கள் யாரெல்லாம் அங்க இருந்தாங்களோ தெரியாது. இவர்கள் எல்லாரையும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கலாம்? அந்த கல்வாரி சிலுவையில யோசித்துக் கொண்டிருக்கலாம். அவர் மாத்திரம் அங்க இருந்ததான ஜனங்கள், அங்க இருந்ததான போர் சேவர்கள் சிலர் அவரை கேலி கிண்டல் பண்ணாங்க. நீ மெய்யாகவே ஆண்டவருடைய குமாரனா, நீ விடுவிச்சுக்கோ, உண்டே நீயே ரட்சித்துக்கொள், நீதான் யூதருக்கு ராஜாவா? அவரை அங்கேயும் அந்த கல்வாரி சிலுவையிலையும் அவரை அசிங்கப்படுத்தி மேல ராஜா அப்படின்னு அவருக்கு பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ற விதமாக அந்த போர்டை வைக்கிறாங்க. இப்படி எல்லாத்தையும் பண்றாங்க. அவங்க எல்லாரையும் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆண்டவர் அந்த சிலுவையில அந்த வேதனையில ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. எனக்கு எதிராக திட்டம் போடுறாங்க, எனக்கு எதிராக பேசுறாங்க, என்னை அடிச்சு 39 முறை ஸ்வாரினால என்னை அடிச்சாங்க, என் உடம்பெல்லாம் கிழிச்சாங்க, என்னைய சிலுவையில ஏத்துனாங்க, ஆணி அரைஞ்சாங்க, திருடர்களோடு 2 பேருக்கு நடுவில் என்னை நிப்பாட்டுறாங்க, முடிஞ்சா நீ உன்னைய காப்பாத்திக்கன்றான். தண்ணீர்னு கேட்கும் பொழுது காடிய, கசப்பான காடியை கொடுக்குறான். எல்லா டார்ச்சரும் என்னை பண்றான்.
ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்த முன்மாதிரி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவே நம்முடைய வாழ்க்கைக்கு மன்னிப்பின் மிகப்பெரிய அடையாளம். இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய வாழ்க்கைக்கு மன்னிப்பின் மிகப்பெரிய அடையாளம். அந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வா. அந்த இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வா. அவர் என்ன முன்முதாரணத்தை நமக்கு வைத்திருக்கிறாரோ அதையே தான் தேவன் நம்மிடத்திலையும் எதிர்பார்க்கிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 14-15 நம்ம வாசித்தோம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். Forgiveness is truly a Christian virtue. Forgiveness is truly a Christian virtue. 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்துல பேதுரு எழுதும் பொழுது சொல்றார், நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக, நம்ம எப்படி வாழ வேண்டும், நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, சகோதர சிநேகம் உள்ளவர்களாக, மன உருக்கம் உள்ளவர்களாக, இணக்கம் உள்ளவர்களுமாய் இருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்திற்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல், தீமைக்கு தீமையையோ உதாசனத்துக்கு உதாசனத்தையோ சரி கட்டாமல் அதுக்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து அவர்களை ஆசீர்வதியுங்கள். தேவன் விரும்புகிற வாழ்க்கை பேதுரு எழுதும் பொழுது சொல்றார், நீங்க அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து அவர்களை ஆசீர்வதியுங்கள். பவுல் எழுதும் பொழுது சொல்கிறார், கொரிந்துக்கு எழுதும் பொழுது, அன்பு சகல பாவங்களையும் மூடும். எல்லா பாவங்களும் நம்மளுக்கு விரோதம், அன்பு, தேவனுடைய அன்பு எல்லாவற்றையும் மூடும். கிறிஸ்துவுக்குள் தேவ அன்பு இருந்தபடினால தன்னை நிந்தித்த, தன்னை அவமானப்படுத்தின, தன்னை துன்பப்படுத்தின எல்லாரையும் பார்த்து ஆண்டவர், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லக்கூடுமான்றா? அவருக்குள்ளாக தேவனுடைய அன்பு ஆழமாக விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அன்பை நம்முடைய இருதயத்திலும் வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். Forgiveness is God's plan for our well-being. அப்ப முதல் காரியம், நம்ம ஒருவரை மன்னிக்கும் பொழுது அந்த பெனிஃபிட் முதல்ல நமக்கு தான் வந்து சேருகிறது. Forgiveness is a God's plan for our well-being. John Hopkins Medicine University US they did a study on act of forgiveness. மன்னிப்பை கொடுக்கிற ஜனங்களிடத்திலிருந்து ஒரு ஆராய்ச்சியை பண்ணி அந்த செய்த நபர்களிடத்துல கேட்டு பார்க்கும் பொழுது அவங்களுடைய ஸ்டடியில் அவங்க பார்த்தது, அந்த ஆராய்ச்சியில் அவங்க கண்டுபிடித்தது, மிகப்பெரிய ரிவார்ட்ஸ். இட் ரீப்ஸ் ஹியூஜ் ரிவார்ட்ஸ். நம்ம மன்னிக்கும் பொழுது, பிறரை மன்னிக்கும் பொழுது அது நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை, அநேக நன்மைகளை நமக்கு கொண்டு வருகிறது. என்ன? இட் லோவர்ஸ் தி ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக். இது ஆராய்ச்சியோடு உள்ள ஸ்டடி. இட் லோவர்ஸ் தி ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக். இட் இம்ப்ரூவ்ஸ் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அண்ட் ஸ்லீப். உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல் அது சரி செய்கிறது, நல்ல தூக்கத்தை கொடுக்கிறது. இட் ரெடியூசஸ் பெயின், பிளட் பிரஷர். It reduces levels of anxiety, depression and stress. இதெல்லாம் because of the act of forgiveness. மன்னிக்கிற நபர்களினால் இடத்துல நடத்தப்பட்ட ஆய்வுல வந்ததான ஒரு காரியம். சில நாட்களுக்கு முன்பதாக வாட்ஸ்அப்ல டாக்டர் சொக்கலிங்கம்னு ஒருத்தர், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், சில பேர் அதை பார்த்திருப்பீங்க. அவர் கேஷுவலா ஒரு இடத்துல பேசினதான காரியம், 80 வயசுக்கு மேல, ஆனால் இது வரைக்கும் ஒரு மருந்து மாத்திரை கூட எடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் சாட்சியா மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறார். இவர் ஆப்வியஸ்லி he is not a Christian by background. ஆனா அவருடைய உடல் நலம் எப்படி ஆரோக்கியமாக இருக்குன்றது அவர் சொல்ற சிம்பிள் காரியம், உங்க மனசை சந்தோஷமா வச்சுக்கோங்க, லைட்டா வச்சுக்கோங்க. சாரி, 24 hours சந்தோஷமா வச்சுக்கோங்க. ஜஸ்ட் forgive, விடுங்க, ஒன்னும் மாற போறது இல்லை, விட்டு கொடுங்க. குடும்பத்துக்குள்ள விட்டு கொடுங்க, கூட பிறந்தவங்கள்ட்ட விட்டு கொடுங்க, மனசை லைட்டா வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் போட்டு உள்ளுக்குள்ள எதையும் ஹர்ட் பண்ணாதீங்க. அப்படி இருந்தாலே போதும். ஹீஸ் அ கார்டியாலஜிஸ்ட், இன்னும் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய கார்டியாலஜிஸ்ட். நீங்க யூடியூப்ல கூட போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம், டாக்டர் சொக்கலிங்கம். ரொம்ப அருமையா சிம்பிளான காரியம் சொல்றாரு, உங்க மனசை லைட்டா வச்சுக்கோங்க, forgive, விட்டு கொடுங்க. திஸ் இஸ் த ஸ்டடி ஃப்ரம் ஜான் ஹாப்கின்ஸ். மன்னிப்பை நாம் அளிக்கும் பொழுது முதல் அதுல அனுபவிக்கக்கூடிய முதல் அனுபவம், நன்மை, அது நமக்கு தான் கிடைக்கின்றது. மற்றும் ஒரு ஆராய்ச்சியில, இது ஒரு சின்ன ஆராய்ச்சி, இது எந்த பெரிய நிறுவனம் இல்லை, ஆனா ஒரு 250 பேரை சாம்பிள் எடுத்து பல ஏஜ் குரூப்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க. யாரெல்லாம் அந்த மன்னிக்கிறதுக்கு உண்டான டெண்டன்சி யாருக்கு அதிகமா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃப்ரம் அடலசன்ஸ் டு ஓல்ட் ஏஜ் வரைக்கும் இருக்கக்கூடியதுல, அதுல the global increase in the tendency to forgive from adolescence to old age was observed and several interactions between the age and circumstances were found. அதனுடைய ஆராய்ச்சியினுடைய
முடிவு என்ன? முதல் காரியம், the effect of cancellation factor was higher in young adolescents and in the very old than in the middle age. அப்ப நடுவுல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும். young adolescents and the older one are அவங்க என்ன செய்யறாங்க? ஈஸியா மன்னிச்சு கேன்சல் பண்ணிடுறாங்க. ஓகே ரைட் விடு. இப்ப நம்ம சிறு குழந்தைகள் என்ன பாருங்க, ஆண்டவர் வேத வசனத்துல சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், நீங்க மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ரொம்ப கஷ்டம்ட்டார். அப்ப சிறு பிள்ளைகளிடத்துல என்ன குணாதிசயம்? நம்மளுக்கு தெரிஞ்ச சில கதைகள்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஒரு சின்ன பிள்ளைங்க பக்கத்து வீட்டுல இன்னொரு பிள்ளைங்களோ விளையாண்டுருக்கும், ஏதாவது சண்டை வந்திருக்கும், அதனால அழுதுட்டீங்க வந்த உடனே இந்த பேரண்ட்டும் அந்த பேரண்ட்டும் அந்த சண்டையை மிக பெருசா ஆக்கி பயங்கரமா சண்டை போடுக்குவாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துல சாயந்தரமே பார்த்தா அந்த ரெண்டு பிள்ளைங்களும் திரும்ப ஒன்னா போய் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? விளையாண்டுட்டு இருக்கோம். இவங்க ரெண்டு பேரும் அடுத்த ஒரு 3-4 வருஷம், எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியாது, அப்படியே முறப்போட தான் என்ன செய்வாங்க? போவாங்க. அதுக்கு விளையாண்டுட்டு தான் இருக்கும். ஆனா இவங்களால என்ன செய்ய முடியாது? மன்னிக்க முடியாது. அதைத்தான் இந்த ஆராய்ச்சி காண்பிக்கிறது. சிறு பிள்ளைகளும் வயது சென்றோரும் எளிதில் என்ன செய்யறாங்க? மன்னித்து விடுகிறாங்க. போன வாரத்துல எங்க வீட்டு முன்னாடி அந்த ரோடு வந்து இப்போ ரொம்ப நாஸ்டியா போச்சு. ஏன்னா எங்களுடைய அந்த மூக்கநேரி லேக்கு சுத்தி வந்து தே ஆர் மேக்கிங் ரோடு, லேக்கு சுத்தி வாக்கிங் போற மாதிரி ரோடு போட்டு உள்ள பார்க்லாம் செட் பண்றதுக்கு சம் டெவலப்மெண்ட் ஒர்க் போகுது. அதுக்கு அந்த பெரிய பெரிய லாரி, டிராக்டர், ஜேசிபி எல்லாம் போறது வந்து எங்க வீட்டு ரோடு தான் பெருசா இருக்குன்னு சொல்லி அந்த சைடு திறந்து விட்டாங்க. அதனால இப்போ அந்த கான்ட்ராக்டர்ஸோட ஒர்க்கர்ஸும் எங்க வீடு எதிர்த்தாப்புலேயே ஒரு வீடு காலியா இருக்குன்ட்டு அங்க ஒரு 15 பேர் மென் அங்க தங்கியிருக்கிறாங்க. ஸோ எந்நேரம் பிஸி. ஸோ தெருவில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க. ஒரு வயசான ரொம்ப ரிட்டையர்ட் பர்சன், ஒரு 75 வயசுக்கு மேல இருக்கும் ஒரு ஐயா இருக்காரு. எல்லாருமே அந்த தெருவில் எல்லாம், ஏன்னா அவங்க வந்து லாரி ஹார்ன் அடிப்பாங்க, வயசானவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, பல டிஸ்டர்பன்ஸ். வீடெல்லாம் ஃப்ரண்ட்ல எந்நேரமும் சகதி மண்ணுமா தான் இருக்கும். ஏன்னா உள்ள லேக்குள்ள போகும், அதே லாரி அப்படியே உள்ள இந்த சைடு வரும்போது எல்லா சகதியும் அங்கே ரோட்ல வந்துடும். இப்படியே தான் இருக்கு. அப்ப எல்லாரும் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஒரு நாள் அங்க வந்த இன்ஜினியர் அந்த கான்ட்ராக்டர்கிட்ட போய் பேசும் பொழுது, அங்க வந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் இப்போ இருக்கிறார். இவர் ஒரு ரிட்டையர்ட் பர்சன், ஒரு 75 வயசுக்கு மேல. இந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் மேபி இன் இஸ் 50s இருந்திருக்கலாம். அவரு வந்துட்டு இந்த இதை எப்படி பண்ண போறீங்க, என்ன போறீங்கன்னு இவர் கேட்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு ஆகணும், எதுக்கு உங்களுக்கு சொல்லணும், நீங்க யார் அப்படின்னா, இல்லை நானும் கான்ட்ராக்டர் தாங்க, ஏற்கனவே இதெல்லாம் எடுத்திருக்கேன், நானும் டிபார்ட்மெண்ட்ல இருந்தது தான் அப்படின்னு சொல்லி இந்த வயசானவர் அந்த ரிட்டையர்ட் பர்சன் அவர் சொல்றாரு. சொன்னோட என்ன உனக்கு தெரியும், நீ வா போ அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி அவருடைய அந்த டிப்பிக்கல் ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆள் டிப்பிக்கலா எப்படி ஒரு மரியாதை எல்லாம் பேசும், அது மாதிரி ரொம்ப மரியாதை எல்லாம் பேசின உடனே அவரும் ஒன்றும் ரொம்ப பொறுமையா இருந்தார். எதுவுமே அவர் என்ன செய்யல, பேசல. ஆனா கூட இருந்த அந்த தெருல இருந்த மற்றவங்களுக்கு எப்படி அந்த ஆள் அப்படி பேசலாம், வரட்டும் அப்படின்னு. அடுத்து ஒரு 4 நாள் கழிச்சு டெபுட்டி மேயர் வாஸ் கமிங். அந்த சைடு அவங்க ஏதோ பார்வையிடுறதுக்கு துணை மேயர் அந்த சைடு வந்தாங்க. அவங்களுடைய வண்டியோட வரும்பொழுது எங்க ஊர்ல அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்து நிறுத்துங்க, என்ன உங்க இன்ஜினியர் வந்து இப்படிலாம் அவங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த வேலையை எப்போ முடிப்பீங்க, எங்களுக்கு இந்த சைடு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த துணை மேயர்கிட்ட சொல்ல போறாங்க. சொல்ல போகும்பொழுது அந்த இன்னொரு நபர் அந்த இஷ்யூ திரும்ப ரைஸ் பண்றாரு. எப்படி அவங்க இந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் இப்படி மரியாதை இல்லாம பேசலாம், ஒரு வயதானவர், ஒரு 75க்கு மேல உள்ளவர். அப்போ அவர் சொல்றாரு, தம்பி அதெல்லாம் பேசாதீங்க, நமக்கு தேவை காரியம் நடந்தா போதும், இந்த ரோடு நம்மளுக்கு இப்ப பிரச்சனை, இதை மட்டும் பேசுங்க. அவங்க என்னை பேசினாங்க இப்படி பேசினா அதை பெருசா இருக்காதீங்க, அது விடுங்க. எதுக்காக சொல்லுகிறேன், the study shows that the young adolescents and the aged, they cancel the matter, they forgive. ஒருவேளை நம்ம அதை எப்படி எடுத்துக்கொள்வோம், மற்றவங்களுக்கு முன்னாடி பப்ளிக்ல ரோட்ல ஒரு அவமானமா பேசும் பொழுது, மரியாதை எல்லாம் பேசும் பொழுது எப்படி, how do we handle it? தேவனை அறியாத ஜனங்கள், இதுதான் இதுல இன்னும் ஆச்சரியம். தேவனை அறியாத ஜனங்கள், இவர் வெரி கம்போசிட். விடுப்பா, அதை பத்தி பேசாத, விடு, நம்மளுக்கு இப்ப என்ன பேசணுமோ மயற்ற அதை பேசுவோம். So easy to cancel that. We need to develop that tendency of forgiveness. We become stronger as we forgive. காலம் நேரமாகனால முடிக்கிறேன். We become stronger as we forgive. நாம் மன்னிக்கிறதுனால நாம் பலசாலிகளாக மாறுகிறோம். If I had to forgive a person who wasn't even sorry, ஒருவர் மன்னிப்பு கேட்கணும்ன்ற ஒரு மனநிலையில கூட இல்ல, அவர் ரிக்ரெட் பண்ண கூட இல்ல, அவர் அதை செஞ்ச தவறுக்கு ஒரு மனசுல கொஞ்சம் ஃபீலிங் கூட இல்ல, அப்படிப்பட்ட நபர்களை நம்ம மன்னிக்கிறோம் சொன்னா we become stronger. We become stronger. நம்ம மன்னிக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய நன்மைகள், that's an end of war and beginning of peace. அது ஒரு போரினுடைய முடிவை கொண்டு வந்து சமாதானத்தினுடைய துவக்கத்தை அது கொடுக்கிறது.
மன்னிப்பினால் நமக்கு வேற என்ன கிடைக்கிறது? மன்னிப்பு கொடுக்கும் பொழுது நமக்குள்ளாக அன்பும் இரக்கமும் நமக்குள்ளாக பெருகுகிறது. மன்னிப்பை கொடுக்கும் பொழுது நம்முடைய சுய மதிப்பீடு உயர்கிறது. மன்னிப்பை கொடுக்கும் பொழுது நாம் சரீர பிரகாரமாக ஆரோக்கியமாக இருக்கிறோம், உணர்வு ரீதியில சமாதானம் உள்ளவர்களாக இருக்கிறோம், ஆவிக்குரிய ரீதியில தேவனுடைய சாயலாக நாம் மாறிவிடுகிறோம். மன்னிப்பை அளிக்கும் பொழுது தேவனிடத்தில் இருந்ததான மகிழ்ச்சி நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்கிறது. மன்னிப்பை கொடுக்கும் பொழுது அந்த உறவுகளை இன்னும் சிறப்பாக்குகிறேன், வலிமையாக்குகிறேன். நான் மன்னிப்பை கொடுக்கும் பொழுது என்னுடைய பாவங்கள் எல்லாம் இயேசுவின் இடத்திலிருந்து மன்னிக்கப்படுகிறது. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையில உம்முடைய வார்த்தைகளிலிருந்து கர்த்தாவே எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். அந்த கல்வாரி சிலுவையில நீங்க எங்களுக்கு கொடுத்ததான மிகப்பெரிய மன்னிப்பை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களுடைய பாரங்களை எல்லாம், நீர் துக்கங்களை எல்லாம் நீர் சுமந்து கொண்டீர். எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் உம்முடைய சரீரத்தின் மீது நீர் பெற்றுக்கொண்டீர். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் மலை போல இருந்தாலும் அதை விலக்கி நான் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டேன், நீ நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லி என்னை நீதிமான் ஆக்கினீரே. உம்முடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய மன்னிப்புக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கர்த்தாவே என்ற தினத்திலே நாங்கள் கேட்டது போல, இந்த சத்தியத்தை நாங்கள் படித்தது போல, நாங்களும் ஒருவர் கர்த்தாவே, ஒருவர் மேல் ஒருவர் நாங்கள் மன்னிக்கவும், எங்களுடைய சகோதர சகோதரிகள் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் நாங்கள் மன்னிக்கவும், ஒருவர் நாங்கள் மன்னிக்கவும், மன உருக்கமாகவும் தயவாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை சொல்கிறது போலவே ஒருவர் மீது ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக, குறைபாடு உண்டானால் கிறிஸ்து மன்னிக்கிறது போல நாங்கள் மன்னித்து ஒருமனப்பட்டவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, சகோதர சிநேகிதம் உள்ளவர்களாக, மன உருக்கம் உள்ளவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வேத வசனத்தின்படியே கேட்டதை கர்த்தாவே வெறுமனை கேட்டுக்கொண்டு மணலின் மீது கட்டுகிற வீட்டை போல அல்ல ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தை கொஞ்சம் கொஞ்சமா எங்களுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்தி கற்பாறையின் மீது எங்களுடைய வீட்டை கட்ட, ஆவிக்குரிய வீட்டை கட்ட, எங்களுடைய இருதயத்தை கட்ட எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.